அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வேலூர்ல இன்றைக்கு நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தியிருக்காரு. இந்த நிர்வாகிகள் சந்திப்புல இந்த தேர்தல் ஊழலுக்கும் மக்களுக்குமான போர், லஞ்சத்துக்கும் மக்களுக்குமான போர், ஏன் இந்த விஜய்க்கும் ஸ்டாலினுக்குமான போர், தீய சக்தியா இந்த தூய சக்தியா, டிவிகேவா டிஎம்கேவா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பியிருக்காரு. ஒரு குட்டி கதையோடு தன் பேச்சை தொடங்கியிருக்காரு. அந்த குட்டி கதை என்ன, அது உண்மைதானா அப்படிங்கிறதான் இந்த காலையில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மாநாட்டில் 5-6 நாள் வேலை பார்த்து உடம்பெல்லாம் வலிக்குது. ஒரு 65 போட்டு சாப்பிட்டாதான் கொஞ்சம் வலி குறையும். பண்ணிடுவோமா? நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். வேலூர் அகரம்சேரி அப்படிங்கிற பகுதியில் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் சந்திப்பு அப்படிங்கிற பேரில் தமிழக வெற்றி கழகத்துடைய தற்கூரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை விஜய் அவர்கள் எடுத்திருந்தார். ஏற்கனவே சேலம், அதுக்கு முன்னாடி ஈரோடு இப்படிலாம் போனவர் முதல் முறையாக வேலூரில் திறந்த வெளியில் நடத்தாமல் கூரை போட்டு நடத்திருக்காரு. கூரை போட்டு ஏன் நடத்தினாரு அப்படின்னு கட்சிக்காட்ட கேட்கும்போது வேலூரில் அதிகமான வெயில், மக்கள் மயங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக கூரை போட்டோம் அப்படின்னு வெளியே சொல்லியிருக்காங்க. உண்மையில் என்னென்னா, விஜயனுடைய பொன் மேனிகள் கருகிடக்கூடாது, அந்த பிங்க் கன்னங்கள் வந்து கருகிடக்கூடாது, அந்த பியூட்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு மட்டும் கூரை போட்டால் சாட்டையில் வச்சு பொலன்னு பொழப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களுக்கு நாங்கள் கூரை போட்டிருக்கோன்னு சொல்லி காட்டுவதற்காக இந்த கூரை போடப்பட்டிருக்கு. சேலத்தில் இருக்க வெயிலுக்கே ஒருத்தர் மயங்கி விழுந்து இறந்து போயிட்டார். ஒருவேளை வேலூரில் இந்த கூரையை போடாமல் இருந்திருந்தா நிறைய மரணங்கள் நிகழும் அப்படிங்கிறது உண்மை. இல்லை கூரை போட்ட வரைக்கும் சரி. ஏன்னா மக்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி தலைவன் இருக்கணும், தலைவன் எப்படி இருக்கானோ அப்படி மக்கள் இருக்கணும். நீங்கள் வந்து கூரை போட்டு மாலை நேரங்களில் பேசலாம், மாலை நேரங்களில் இவருக்கு பேச்சு வராது. மாலை நேரங்களில் இவருக்கு வேறு வேலைகள் இருக்கும், அவர் கட்சி பணிகள் பல்வேறு பணிகள் இருப்பதனால 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. அவருக்கு வடிவேல் சொல்கிறாங்க 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாத மாதிரி 6 மணிக்கு ஆட்டோ. பொதுவாக கட்சி கூட்டம் தேர்தல் பரப்புரையில் பகல் நேர கூட்டம் போடுவாங்க, பொதுவான கூட்டங்களை இரவு நேரம் தான் போடுவாங்க. இதே சென்னையிலேருந்து மதியானம் கிளம்பி 4 மணிக்கு வந்துட்டு ஒரு 5 மணிக்கு கூட்டத்தை ஆரம்பித்து இவர் அறுக்கு ஒரு மொத்தமே 20 நிமிஷம் தான். ஒரு 6:30 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணிக்கு கூட்டத்தை முடிச்சுட்டு 10 மணிக்கு வீட்டில் போய் அடையலாம். ஆனால் 6 மணிக்கு அங்கே இருக்கணும். பனையூரில் 6 மணிக்கு அவருக்கு என்ட்ரி போட்டாகணும். அதனால் அவர் வந்து வெளியே வரமாட்டாப்புல. இப்பவும் இந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஜெயிச்சு ஒவ்வொரு கிராமத்துக்கு வருவாராம். அப்போ இப்போதைக்கு நீ வரமாட்டேன், எப்போவுமே வரமாட்டேன் அப்படிங்கிறத இப்படி சொல்கிறாங்க. ஜெயிச்ச பிறகு நான் ஒவ்வொரு கிராமத்துக்கு வருவேன், இப்போ என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி நான் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்லியிருக்காப்புல. அப்படி ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க. கூட்டத்துடைய ஆரம்பத்தில் விஜய் பேசுறாரு, வணக்கம் வைக்கிறது கிடையாது, இந்த கூட்டம் எதுக்காக நடத்துகிறோம் அப்படிங்கிறது சொல்கிறதில்ல. எடுத்த உடனே கையை நீட்டாப்புல அப்படி நீப்பிட்டு நாம் தமிழ் கட்சி கூட்டங்களில் அகவணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழின்னு சொல்லி தாயக விடுதலைக்காக உயிர்நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளருக்கும் அகவணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இது வழக்கம் 2010 இப்போதைக்கு வரைக்கும் நாம் தமிழ் கட்சி அதை தொடர்ச்சியாக செய்து எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, பொதுக்குழுவோ செயற்குழுவோ இல்லை கட்சி நிர்வாகிகள் கூட்டமோ கலந்தாய்வு கூட்டமோ மாநில சந்திப்போ இல்லை மாவீரர் நாளோ மே 18 எல்லா நிகழ்வுகளையும் அகவணக்கம் வீரவணக்கம் உறுதிமொழி தமிழ்த்தாய் வாழ்த்து, இது வந்து கட்சியினுடைய அடிப்படை விதி. இதை வந்து பின்பற்றணும். அப்படி பின்பற்றுவாங்க. இவர் அப்படி ஏதாவது வச்சிருக்காருன்னா இல்லை, எடுத்த உடனே ஒரு கையை நீட்டி எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்கள் ஓட்டை நாங்கள் விற்கவும் விட மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறாப்புல. உறுதிமொழி எடுத்து ஆரம்பிச்சுட்டு ஒரு குட்டி கதை, மனசில் பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினப்பு. ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரிஸை குட்டி கதைகளாக சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லையும் பொது நிகழ்ச்சிகளையும். அதை பிடிச்சிக்கிட்டு காப்பி அடிச்சுட்டு ஒரு குட்டி கதை. அது என்ன குட்டி கதைனா, ஒரு 4 முக்கு சாலையாம். அந்த 4 முக்கு சாலையில் நடுவில் ஜல்லிக்கட்டு காளை ஒரு சீறி கொண்டு காலை வந்து புழுதியை பரப்பிக்கிட்டு சீறி நிற்குதான். அந்த ஜல்லிக்கட்டு காலை நிற்கும் போது சுற்றி மக்கள் நிற்கிறாங்களாம், என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு. அப்போது ஏற்கனவே அந்த ஊரில் கூடிய பெரிய பெரிய மனுஷங்களாம் அங்கே நிற்கிறாங்களாம். அந்த ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்த ஒருத்தர் இல்லை, அவர் கூட இருந்த நபர்கள் வந்து நாங்கள் நடக்கிறோம் இந்த காளையை, என்னங்க ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்து கூட நாங்கள் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. அந்த காளையை அவங்களால அடக்க முடியலை. எல்லாரும் வந்து பதறி நிற்கும் போது அப்போ ஒருத்தர் ஸ்டெயிலா கெத்தா தில்லா, ரஜினிகாந்த் பேச மாதிரி இருக்குல்ல, ஸ்டெயிலா கெத்தா தில்லா ஒருத்தர் வந்து என்ட்ரி கொடுக்குறான். அந்த என்ட்ரி கொடுத்த உடனே எல்லாரும் பதறாங்க, எப்பா நாங்களாம் அனுபவசாலிகள், நாங்கள் எவ்வளோ பெரிய ஆட்கள், எங்களாலே அந்த காலை அடக்க முடியல, நீ போய் அடக்கிடுவியா அப்படின்னு கிண்டல் கேலி அவதூறு அண்டர் எஸ்டிமேட்டு எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அந்த பையன் போய் பாக்கெட்டில் கையை விட்டு எடுத்து வெளியே நீட்டுறான். என்னது, 2 கையிலையும் புல்லை பார்த்தோன்னே மாடு அப்படியே அடங்கிருச்சு. இப்போ அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, சமயோகித புத்தியாக ஒரு சூழ்நிலையை ஒரு ப்ராப்ளத்தை யார் சால்வ் பண்ணணும் அவன் தான் உண்மையான தலைவன். அந்த தலைவன் யாரு, அந்த ஸ்டைலா கெத்தா தில்லா போனவன் யாரு
அப்படின்னு யாருமே இவனும் சொல்லலை. நான் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரும் தான். இந்த மாரலாப் சொல்லிக்கணும்னா அந்த காலம் தான் தமிழ்நாட்டு அரசியல். அந்த பெரிய மனுஷங்க தான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அரசு கட்சியாக இருக்கக்கூடியவங்க. இப்போ அந்த ஸ்டைலாகத்தா போனதான் விஜய் அப்படின்னு அவர் சொல்ல வராப்புல. அப்போ ஒரு பெரியவர் கூப்பிட்டு சொன்னாரா, இந்த மாதிரி சமயோகித புத்தியா ஒரு சூழ்நிலையை ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய நீதான்ப்பா தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொன்னாரா. அந்த பெரிய மனுஷன் தான் தமிழ்நாட்டுடைய மக்களாம் அப்படின்னு சொல்லி விஜய் இந்த குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. இந்த குட்டி ஸ்டோரிகளுடைய ஸ்டோரி ஓகே, மாரல் ஆஃப் த ஸ்டோரியும் ஓகே, கண்டென்ட்டும் ஓகே. ஆனால் அது விஜய்க்கு பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. ஏன்னா ஒரு சூழ்நிலையை எவன் சரியாக கையாளுகிறானோ, எவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறானோ அவன் தான் தலைவன்னா. கரூர் விவகாரத்தில் பின்னங்கால் பெடல் அடிக்க 40 கிலோமீட்டர் வேகத்தில் கரூரை விட்டு ஓடி போன நீ எப்பரா தலைவன்னு நான் கேட்கல, கரூர் மக்கள் கேட்குறாங்க. அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன் தான் நம்ம டிவிக்கு. ஃபிளாஷ்பேக். உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். ப்ராப்ளத்தை இஷ்யூவை சால்வ் பண்றவன் தலைவன். அந்த காலமாட்டை பார்த்து கையிலிருந்து புல்லெடுத்து கொடுக்கிறவன் தலைவன். அந்த இஷ்யூவை சால்வ் பண்றவன் தலைவன். அதுக்கு பெரிய வீரனாவோ அனுபவசாலியாகவோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு முடிவெடுக்கக்கூடிய திறனும் தான் போதும். அந்த காலமாட்டை அடக்க புல்லெடுத்து கொடுத்து அந்த சிறுவனை போல செயல்பட்டா போதும்னு சொல்றீங்களே. 41 பேர் உங்களை பார்க்க வந்து துள்ள துடிக்க சாகும்போது எந்த மாதிரி அந்த சூழ்நிலையை கையாண்டீங்க? 4 நாள் பனையூர் வீட்டில் படுத்துக்கிட்டு ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட, ஜான் நம்ம வீட்டை எதுவும் உடைச்சிருவாங்களா, நம்மளை எதுவும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டதும், திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமான, தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமான, மிக முக்கியமான ஒருத்தர், இன்னைக்கு ஆட்சியவே நடத்தி கொண்டிருக்கிற ஒருத்தர்கிட்ட உங்கள் அங்கிள் என்ன ஸ்டெப் எடுப்பார், உங்கள் அங்கிள் எதுவும் அரெஸ்ட் பண்ணுவாரா? இல்லை எங்கள் அங்கிள் எதுவும் அரெஸ்ட் பண்ண மாட்டார், நீங்கள் தைரியமா இருங்க ப்ரோ அப்படின்னு அவர் சொன்ன பிறகு தானே நீங்கள் வீடியோ போட்டீங்க அப்படிங்கிற விஷயம் ஜான் மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான அவருடைய கல்லூரி நண்பர் சொன்னார. அது உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் ப்ரோ? உன்னை பத்தி நான் கூட என்னென்னமோ ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. ஒரு பிரச்சனையை சரியா சால்வ் பண்றவன் தான் தலைவன்னா. எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இப்படி சால்வ் பண்ணுவீங்களா? அம்மா உங்களுக்கு அணிலா பாடுபட்டம்மா, உங்கள் ஆட்சிக்குனா உதவும்மா அப்படி அப்படிங்கிறதா? எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் கைகட்டி நிற்கிறதும், மெர்சலுக்கு கைகட்டி நிற்கிறதும், சர்க்காருக்கு கைகட்டி நிற்கிறதும், தலைவா படத்துக்கு போய் கையை கட்டி நிற்கிறதும், கத்தி படத்துக்கு ஒட்டுமொத்தமான அமைப்புகளையும் எதிர்த்த போதும் வாயை மூடி கம்முன்னு படுத்துக்கிறது. அன்னைக்கு சீமான் மட்டும் வெளியே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, லைக்கா மூவிக்கு சப்போர்ட் பண்ணல, அந்த படம் வெளி வந்திருக்காது. அன்னைக்கு சமூகித புக்தியாக சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ப்ராப்ளத்துக்கு தகுந்தவாறு செயல்படுது அண்ணன் சீமான் தான், நீங்கள் செயல்படலை. அப்படி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை சரியான இடத்துல கையாளுகிற தலைவன் அண்ணன் சீமான். அவருக்கு நீங்கள் சொன்ன ஜல்லிக்கட்டு காளை அந்த கதை பொருந்தும். ஆனால் கதையெல்லாம் சரிதான். ஆனால் அந்த கதையில் பெரிய ஓட்டம் ஒன்று இருக்குது. ஜல்லிக்கட்டு காளை ஊருக்காரங்களுக்கு அடங்கலையாம், ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க யாருக்குமே அடங்கலையாம், பெரிய மனுஷங்களுக்கும் அடங்கலையாம். ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்தவர்களுக்கு கூட இருந்தவங்க, அதை வளர்த்தவங்க கூட தான் யார் சொல்கிறாருன்னா பெரியார், எம்ஜிஆர், அண்ணா இவங்க கூட இருந்தவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் அடங்கலையா. ஆனால் ஒரு சின்ன பையன் போய் புல்லை தூக்கி கொடுத்தானா அவனுக்கு அடங்கிருச்சான். மூளை ஜல்லிக்கட்டு காளைகிட்ட போய் சீறிக்கிட்டு நிற்கிற, கூட்டத்துக்கு மத்தியில் நிற்கிற, கொலவெறியாக நிற்கிற, புழுதி பறக்க நிற்கிற, வெறித்தனமாக நிற்கிற ஜல்லிக்கட்டு காளைக்கு மத்தியில் போய் புல்லை எடுத்து வெளியே நீட்டுனா. இந்த வாகை சுடா படத்தில் ஒரு ஆடு வந்து முட்டை வரும். அப்போ சார் இந்த ஆட்டை பார்த்து பயப்படாதீங்க சார், ஆடு வரும்போது இதை எடுத்து நீ என்ன பெரிய புலியா அப்படின்னு கேளுங்க, அது ஓடின்னு சொல்லி சின்ன பையன் சொல்லுவான். அது மாதிரி ஒரு புல் எடுத்து நீட்டு வரான். புல் எடுத்து நீட்டின்னு வைங்க, குத்துல 2 குடலும் வெளியே வந்து விழுந்துடும். இவரை எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களாம், இவரை எல்லாரும் அவதூறு பரப்புறாங்களாம், இவர் மேலே எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்களாம், இவரை கேலி பண்ணுறாங்களாம். இவருக்கு வந்து அவங்களாம் கண்டுக்கவே மாட்டாராம். பாஸ் உங்களுக்குலாம் வந்து டைம் இல்லை பாஸு, எல்லாம் காமெடி பண்ணாதீங்க பாஸுன்றாரு. தமிழ்நாட்டு அரசியலுடைய ஜோக்கர், பொலிட்டிக்கல் ஜோக்கர், பொலிட்டிக்கல் காமெடியன், பொலிட்டிக்கல் என்டர்டெயின்மெண்ட் யாருன்னா நம்ம பக்கா மாசு தான். எதுக்கு நான் இப்போ பேசிக்கிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க? யோ நேரத்தான் மாநாடு நடத்துங்க பிரம்மாண்டமா, இன்னைக்கு போய் விஜய் பற்றி பேச நினைக்கிறாங்க. ஒரு சீரியஸாக ஒன்று பண்ணும்போது ஒரு ஃபன் வேணுமா இல்லையா? இப்போ 4 நாளாக வந்து பரபரப்பாக அலைஞ்சி பரபரப்பாக தேஞ்சி வெயிலில் காஞ்சி ஸ்கின் டோன்லாம் மாறி உடம்பு கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு இப்படி பேசும்போது ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்குது, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, ஒரு கிளுகிழப்பாக இருக்குது. அதுக்காக தான் பேசுறது. இதெல்லாம் விஜயை வந்து வேணும்னு பேசுனா, அவன் வேண்டாம்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது பல பேருக்கு புரியலை. அதெல்லாம் தாண்டி அவர் சொல்கிறாப்புல,
இந்த தேர்தல் ஊழலுக்கும் மக்களுக்குமான போர். இந்த தேர்தல் லஞ்சத்துக்கும் மக்களுக்குமான போர். நான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பார்த்து கேட்கிறேன், நீங்க அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு காசு வச்சிருந்தீங்க, இப்போ எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க, எந்த துறையில சம்பாதிச்சீங்க, எந்த தொழில சம்பாதிச்சீங்க, அதை சொல்ல முடியுமான்றாரு. ப்ரோ அது கண்ணாடி ப்ரோ. உங்க பின்னாடி இருக்காருல செங்கோட்டையன், அவர்கிட்ட கேளுங்க, அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு வச்சிருந்தீங்க, இப்போ எவ்வளவு வச்சிருக்கீங்க, எவ்வளவு வச்சிருக்கீங்க. அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு வச்சிருந்தீங்க, இப்போ எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு கூப்பாக்கு சண்டை கேளுங்க. ஜேசிடி பிரபாகரன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேளுங்க, அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு வச்சிருந்தீங்க, இப்போ எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. செங்கோட்டையன் கிட்ட, உங்களுடைய கூப்பா கிருஷ்ணன் கிட்ட, ஜேசிடி பிரபாகர்கிட்ட, இந்த ஆதவர்ஜுனன் ஒரு பையன் தெரியுமா வளர்ந்துக்கிட்டவன், அவன்கிட்ட கேளுங்க, ப்ரோ நீங்க என்ன தொழில் பண்ணீங்க, இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்க, யார் யாருக்கு நீங்க ஜாப் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்லுவாரு எப்படி சம்பாதிச்சாருன்னு. ஏன்னா லாட்ரி சீட்டு வித்த காசுல பண்ணது ஊழல் கிடையாது, பிளாக் டிக்கெட் வித்த காசு ஊழல் கிடையாது. வனத்துறை அமைச்சராக இருந்து சந்தன மரங்களை கடத்தியதாக இவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. வாச்சாத்தியில் படுகொலையினுடைய நாயகனே அந்த குழந்தை முகத்தில் ஒரு கொடூரன் இந்த செங்கோட்டையன். அவரை வச்சுக்கிட்டு ஊழல் வழக்கில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக, வருமான வரி கட்டாததாக 1991 96 வரைக்குமாக வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்த கூப்பா கிருஷ்ணன் உட்பட அவருடைய மனைவி உட்பட 10 பேர் மீது வருமான வரித்துறை வழக்கு இருக்கு. பேசலாமா ப்ரோ? நீங்களாம் பேசலாமா? என்ன பார்த்தா ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொன்னீங்க. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. அவங்களெல்லாம் கூட விடுங்க, பேசுற இவர் இருக்கார்ல யோக்கியவனம் சொம்பெடுத்து உள்ள வைங்கிற மாதிரி 15 நாளைக்கு முன்னாடி தான் சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்னு துப்பி 1.5 கோடி ரூபாய் அபராதம் வச்சிருக்கு. 2015 புலிப்படத்தில் 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்தார், வருமான வரியை ஏய்த்தார் என்று 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டதுக்கு எதிராக இவர் நீதிமன்றம் போனதுக்கு நீதிமன்றம் சரியான முறையில் இவர் படத்தை கட்ட வேண்டும் என்று காரி துப்பி அனுப்பியிருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதி பண்ணதில் ஊழல், லண்டன்லேருந்து வெளிநாட்டு கார் இறக்குமதி பண்ணல ஊழல்னு சொல்லி அதில் வரியை கட்டாமல் எய்த்ததாக சொல்லி இவர் மேலே வழக்கு இருக்கு. ரீல் நடிகராக இருந்தால் பத்தாது, ரியல் நடிகராகவும் இருக்கணும். ரீல் கதாநாயகனாக இருந்தால் பத்தாது, ரியல் கதாநாயகன் இருக்கணும். சினிமாவில் சமூக நீதி பேசினா பத்தாது, நிஜத்திலையும் சமூக நீதி பேசணும். வருமானத்தை மறைப்பது, வருமான வரி ஏய்ப்பது தேச துரோகம். நீங்க தேச துரோகி என்று நீதிபதி அவர்களே சொன்ன கருத்து இந்த விஜயை நோக்கி இருக்கு. இவர் சொல்றாரு ஊழலுக்கும் மக்களுக்குமான போர், லஞ்சத்துக்கும் மக்களுக்குமான போர். வேட்பாளரை போடுறதுக்கு காசு வாங்குறாரு புசி ஆனந்த், மாவட்ட செயல் அமைப்பிற்கு காசு வாங்குறாரு புசி ஆனந்த், வேட்பு மனுவை வெளியே 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வெளியே 500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான். விக்கிரவாண்டி பிரச்சனை தேர்தல் மாநாட்டில் உள்ள ஃப்ரீயாக தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்து வெளியே காசு கொடுத்து 80 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான். மதுரை வெற்றி தேட்டரில் இந்த ஜனநாயகன் படத்தை டிக்கெட்டை 120 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வெளியே 1000 வித்துக்கிட்டு இருக்கான். இவனை வச்சுக்கிட்டு ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் வேற போரை வந்து ஒரு நடத்த போறாராம். இல்ல இதுக்கு முன்னால் 2 வார்த்தை சொன்னீங்க, அதுக்கு ஒன்றும் அர்த்தம் புரிய மாட்டேங்குதே. நேர்மை நாணயம் அப்படின்னா பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் சில பேர் பேசும்போது ஏதாவது ஒரு இடத்துல கிரிஞ்சா இருக்கும். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கும் வாங்க, அதில் ரொம்ப காலமாக பேசிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படி மாதிரி இருக்கும். ஏதாவது பூமரத்தனமாக பேசுவாங்க. உலக ஒரு ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநிலமே, அன்பே, அழகே, அமுதே, இன்பமே, இனிய தென்றலை, மரகதமணியே, மாணிக்க சொல்றே, மன்மத விளக்கே, அதான் ரொம்ப காலமாக பேசிருக்கீங்க விடுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சில கிரிஞ்சாலும் சில பேசுவாங்க. நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்று என்றால் நான் கடல் கடந்து போவேன், நான் காற்றை கிழிப்பேன்லாம் பேசுவாங்க. இன்னைக்கு அப்படி பூமரத்தனமாக பேசிட்டு இருக்காரு, கிரிஞ்சா பேசிட்டு இருக்காரு நம்ம சொல்லுவோம்ல. அது எப்பயாச்சும் ஒரு தடவை ஒரு மணி நேரம் பேச்சில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கிரிஞ்சா இருக்கும். இருந்தாலும் பேசுறது புறமே கிரிஞ்சா இருக்குங்க. இதுக்கு உட்காந்து ஏத்தாப்புல உட்காந்து கைத்தட்டனா அவன் எவ்வளோ பெரிய கிரிஞ்சா இருப்பான்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய பூமரா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவன்லாம் பொம்பளையும் ஆம்பளையும் கைத்தட்டுது இதுக்கு இவன் பேசுகிற பேச்சுக்கு ஓன்னு கத்துறாங்க. இதில் வேற எனக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான உறவுங்கிறது உடம்பும் உயிரும் மாறி ரத்தமும் சதையும் மாறி எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது, இது சென்டிமெண்டான சென்சிபிளான இங்கே வந்திருக்கும். எது பிளட்டு நாடி நரம்பெல்லாம் அங்கே வந்துச்சு, டக்குன்னு தான் டப்புன்னு 2 விழுந்து ஓடி இருக்கும், உருண்டு ஓடி இருக்கும். அப்படி பேசுகிறாப்புல இந்த கத்தி கத்தி பேசுறது, இந்த ஆச்சா பூச்சான்னு பேசுறது, எது விக்கிரவாண்டி மாநாட்டில் கத்தி கத்தி பேசுறது. இப்போ தான் சென்டிமெண்டான சென்சிபிளான கூட்டம் யார்? தமிழ்நாட்டு மக்களுக்கும் இவருக்குமா? உன் ரசிகனுக்கும் உனக்கும்னு சொல்லு. உன் தற்குறிகள் இருக்கால, அந்த தற்குறிகளுக்கும் தலைமை தற்குறிக்குமான உறவு என்பது ரத்தமும் சதையுமானதுன்னு சொல்லு. ரத்தமும் சதையுமானதுன்னா அவன் ரத்தமும் சதையுமா கரூரை சாகும்போது அந்த சென்டிபிளான உறவுகள் சாகும் பொழுது ஏன் ஓடி போனீங்க? ஏன் ஒருத்தர் வீட்டு கூட போகலை? ஏன் நீங்கள் ஆறுதல் சொல்லலை? இன்னைக்கு வரைக்கும் இப்போதைக்கு வரைக்கும் அந்த உறவுகள் தவித்து கொண்டு தான் இருக்கான். அவன் வெளிப்படையாக வந்து பேசலாம் கூட பல பேர் தவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அதுக்கு ஒரு தீர்வை சொல்லாமல் நீங்கள் சென்சிபிளான சென்டிமெண்டான அந்த உறவு அப்படின்றீங்க. ரசிகனுக்கும் உங்களுக்குமா இருக்கலாம், உங்கள் தற்குறிக்கும் உங்களுக்குமா இருக்கலாம், தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது?
8 கோடி மக்களும் விஜயை வந்து தன் தலைவனா ஏத்துட்டு இருக்காங்க. நீ முதல்ல தலைவனா முதல்ல 8 கோடி மக்களும் விஜய் தான் என் தலைவன் அப்படின்னு சொல்றது எங்கேயாவது சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? தமிழ்நாடு தான் விஜயா. விஜயை திட்டுவது, விஜயை அவதூறு பரப்புவது, விஜயை கேள்வி கேட்பது, விஜயை விமர்சிப்பது தமிழ்நாடு கேள்விக்கிற மாதிரியா? நீங்க யாருங்க முதல்ல? இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர்னா கூட அது ஊழலாச்சு, அவர் தப்பு பண்ணியிருக்காரு எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லலாம், ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு மக்கள். ஒரு எம்எல்ஏ சொல்லலாம். இப்போ ஒரு தொகுதி எம்எல்ஏ இருக்காரு, இப்போ திருச்சியில் ஒரு தொகுதி எம்எல்ஏ, இல்லை மதுரையில் ஒரு தொகுதி எம்எல்ஏ, என்னை திட்டுவது என் மக்களை திட்டுவதுனா அவன் தொகுதியின் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நல்லவரோ கெட்டவரோ நல்லாட்சியரோ இல்லையோ அவர் சொல்றதுக்கான ஒரு உரிமை இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லா போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய ஒரு 15 ஆண்டு காலமாக மக்கள் களத்தில் நிற்கக்கூடிய, மக்களுடைய பிரச்சனை குரல் கொடுக்கக்கூடிய, மக்களுக்காக போராடி தொடர்ச்சியா 2 ஆண்டுகள் சிறைப்பட்டான் சீமான் சொல்லலாம். நான் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதி, நான் தமிழருடைய பிரதிநிதி அப்படின்னு அவர் சொல்லலாம். உலகத் தமிழருக்காக குரல் கொடுக்காரு, ஈழத்தமிழருக்காக பேசுறாரு, மலைய தமிழருக்காக பேசுறாரு, இன்னைக்கு மீனவர்களுக்காக பேசியிருக்காரு. மீனவனை அடித்தால் என் மாணவனை அடிப்பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காரு, தொடர்ச்சியா சிறைப்பட்டிருக்காரு, 254 வழக்களை வாங்கியிருக்காரு. அவர் சொல்லலாம். நீங்க அப்படி தமிழ்நாடு தான் நான் தான் தமிழ்நாடா, இவர் தான் தமிழ்நாடா? ஓ இவர் நீங்க தான் தமிழ்நாடா? நீங்க தான் விஜய். இப்போ இது வந்து தமிழ்நாட்டுக்கு பேர் வந்து விஜய் நாடுன்னு மாத்திரலாமா? விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை கேள்வி கேட்டா விஜயை கேள்வி கேட்ட மாதிரி, விஜய் கேள்வி கேட்டா தமிழ்நாட்டை கேள்வி கேட்ட மாதிரி. யாரா எழுதி கொடுத்ததெல்லாம்? அதை சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சென்சிபிளான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் குறுக்க மறுக்க நடக்கிறாப்புல, அங்கிட்டு நடக்கிறாப்புல. என்னன்னு பார்த்தா ஃபீல் பண்ணிட்டாரம்மா, விடுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த நடிப்பை படத்தில் போட்டிருந்தா ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கும், இல்லை ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சிருக்கும், இல்லை இந்த லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப்லையாக கூட விருது கொடுத்துருப்பாங்க. லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப்பில் கூட விருது வாங்கினது கிடையாது. இங்கே மேடையில் உட்காந்துக்கிட்டு காரை நிப்பாட்டிக்கிட்டு, அதுவும் கூடாரத்துக்குள்ளே காரை நிப்பாட்டி, கூடாரம் போட்டாச்சு, அது ஒரு மேடையை போட்டு பேசியிருக்கலாம். எந்த கூறுகட்ட குறைந்து இல்லை, கூடாரம் போட்டு அதுக்குள்ளே கொண்டு இந்த பசை, இந்த எருமாட்டு பசை கொண்டு ஏப்ப நிப்பாட்டி அதில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. 12 மணி வெயில் உச்சத்தில் இருக்கும் போல இருக்கு, மண்டை சூடாகி இது சென்சிபிள் ஆளா, இது சென்சிபிள் ஆளு கூட்டம் கிட்டப்ப தாத்தா அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காப்புல. என்னையா உட்காந்து எதுக்கே இப்போ அழுது? நீ உனக்கு யார் என்ன பண்ணது? ஏதாவது பிரச்சனை உனக்கு? சரி விடு, உன்னை இப்போ மரியாதையாக பேசுகிறோம், விடு, கொஞ்சம் இதாக பண்ண, அழாதீங்க முதல்ல, அழுகை நிப்பாட்டுங்க. எதுக்கு கதறி அழுறீங்க ப்ரோ? கான்ஃபிடண்டாக இருங்க ப்ரோ. அதான் நீங்கள் தான் கான்ஃபிடண்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்ன்றீங்கல்ல. அது வந்து பாருங்க, நமக்கு வந்து முதலமைச்சரே நமக்கு வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு. முதலமைச்சரே சொல்கிறாரு, உங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி. வெற்றி வாக்குச்சாவடினா என்ன? அது விஜய் வாக்குச்சாவடி அர்த்தம். ரொம்ப கிரிஞ்சா இருக்கு ப்ரோ, ரொம்ப கிரிஞ்சு, டூ மச் கிரிஞ்சு. உனது வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழ்ச்சியில் சொல்லியிருக்காரு. அப்போ அவரும் விஜய் வாக்குச்சாவடின்னு சொல்கிறாரா? எல்லா கட்சியும் தான் சொல்லும். மேரா பூத் சம்சே பாஜ் பூத்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காப்புல மோடி அங்கே மகாராஷ்டிராவில். ராகுல் காந்தி இந்த மாதிரி கேம்பெயின் தொடங்குறாரு, யூத் சோடோ பூத் சோடோன்னு. இப்போ ஒரு பூத்துக்கு 10 பேர் அப்படின்னு. அப்படி வந்து எல்லா கட்சியும் சொல்லுது. உடனே உனது வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடினோடனே, வெற்றி வாக்குச்சாவடினா அது தமிழக வெற்றி கழகத்துடைய வாக்குச்சாவடியா, அது விஜய் வாக்குச்சாவடியா? அதாவது உண்மையிலே நல்ல மனநிலையோடு தான் பேசுறீங்களா, இல்லை நல்ல மனநிலை இருப்போம் தான் எழுதி கொடுக்குறானா? அது தெரியல. பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட், சென்சிட்டிவான சென்டிமெண்ட். ஏய் என்னடா அழுகுற? இதெல்லாம் பேசிட்டு சரி மக்களுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம தொடர்ச்சியா கேட்ட உடனே பிள்ளைக்கு உரைச்சிருச்சு. வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க தெரியும். ஏதோ ஃபேக்டரியில் உட்காந்துக்கிட்டு அதை பார்த்துட்டு மக்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கை சரி பண்ணுவாராம். குழந்தைகள், பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து கல்வி இதெல்லாம் கொடுப்பாராமா. நாம் தமிழ் கட்சியுடைய செயல்பாட்டை வரவே உட்காந்து படிச்சிருக்காப்புல இரவு முழுக்க. 2016 நாம் தமிழ் கட்சி ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் தரமான சமமான கல்வியை கொடுப்போம், மருத்துவம் அனைவருக்கும் இலவசம், காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை இலவசம் அப்படின்னு நாம் தமிழ் சொல்லிச்சு. அது போல சொல்ல தெரியுமா? அது என்னன்னா அது தெரியுமா? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், ஆமா ஒழிக்கணும். அதை எப்படி ஒழிப்பீங்க? எப்படி ஒழிப்பீங்க? அந்த நிர்வாக சீர்கேட்டை எப்படி தவிர்ப்பீங்க அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பார்வை உங்கள்கிட்ட இருக்கா? ஒரு வியூர் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா? ஒரு இலக்கு உங்கள்கிட்ட இருக்கா? நம்ம வந்த உடனே தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்கு தொழிற்சாலை உருவாக்குவோம். தென் மாவட்டம் மட்டும்தான் கொஞ்சம் தொழிற்சாலை இல்லாமல் நிம்மதியாக இருக்குது. அதையும் அழிப்பதற்கு தொழிற்சாலை உருவாக்குவார். நான் சொன்னேன்ல, இது திமுகவுடைய இன்னொரு வெர்சன். இவர் தனியார் மைய, தாராளமய, உலகமய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆளு.
இவருக்கு எந்த விதமான நிலம் சார்ந்த, இயற்கை சார்ந்த, தற்சார்பு சார்ந்த எந்த புரிதலும் கிடையாது. இப்போ சீமான் வைக்கிறாருன்னா, தொழிற்சாலையில் மூடுவேன், எனக்கு கார் தேவையா இறக்குமதி பண்ணிக்குவேன், எனக்கு வாட்ச் தேவையா இறக்குமதி பண்ணிக்குவேன், எனக்கு செல்போன் தேவையா இறக்குமதி பண்ணிக்குவேன், எனக்கு மைக்கு தேவையா கேமரா தேவையா இறக்குமதி பண்ணிக்குவேன், எனக்கு ரயில் பெட்டி தயாரிக்கணுமா இறக்குமதி பண்ணிக்குவேன். ஆனால் நீரையும் சோறையும் இறக்குமதி பண்ண முடியாது. பண்ணுனா இன்னைக்கு பல்வேறு நாடுகள் உலகத்தில் நீரும் சோறும் இல்லாமல் எவ்வளவு சிரமப்படுறாங்கிறத கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். பணம் தெருவில் கொண்டு இருக்குது, பணத்தை மிதிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கணும். என் மண்ணில் என்ன விளையும் அதிலிருந்து தொழிற்சாலை. தக்காளியா தக்காளி கூழ், தக்காளி ஜாமு, திராட்சையா திராட்சை ரசம், அதுலேருந்து பல்வேறு பொருட்களை தயாரிப்பது. மாடா மாட்டுலேருந்து மாட்டுக்கறி, மாட்டுப்பால், பட்டரு, பன்னீர், அங்கிருந்து நெய், தயிர், மோர், பால் சார்ந்த பொருட்கள், பால் சார்ந்த இனிப்புகள், இது தயாரிக்க தொழிற்சாலை. இப்படி உருவாக்குவேன். கரும்புலேருந்து சர்க்கரை, கரும்புலேருந்து பல்வேறு பொருட்களை தயாரிப்பேன். நார் எடுத்து நார்லேருந்து பல்வேறு தொழிற்சாலை தயாரிப்பேன். இனி வாழையிலேருந்து நார் எப்படி தயாரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாழைப்பழமா அதுலேருந்து சிப்ஸு, அதுலேருந்து பாலை சார்ந்த பொருட்கள், ஜாமு, கூழ் தயாரிப்பேன். இப்படி இதில் தொழிற்சாலை உருவாக்கி, அரசே உருவாக்கி வேலை வாய்ப்பை கொடுப்பேன். அனைவருக்கும் வேலை, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்ற பகத்சிங் சொன்ன கனவை நிறைவேற்றுவது என் வேலை என்ன சீமான் சொல்றாரு. அப்படி ஏதாவது தெரியுமா? எவனோ எழுதி கொடுத்துட்டான். கல்வி முக்கியம், மருத்துவமும் முக்கியம், எல்லாருக்கும் வீடு முக்கியம், அதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் உனக்கு முக்கியம்னு உங்களுக்கு தெரியணும்ல. இதை எழுதி வச்சு படிப்பவன் எப்படி மக்களுடைய தலைவனாக இருக்க முடியும்? இதை எழுதி வைத்து படிப்பவன் எப்படி உண்மையில் இதை பேச முடியும்? உண்மையில் இது இருக்கிறத திருப்பி போய் கேட்டால் சொல்ல தெரியாது. இப்போ நாம் தமிழ்ச்சி 117 பெண்கள் 117 ஆண்கள் விட்ட உடனே இவர் ஆட்சிக்கு வந்தால் எல்லா துறைகள்லையும் சரிபாதி பெண்கள் நியமிப்பாராம். இது காவல்துறையில், பல்வேறு துறைகளில் பெண்களை நியமிப்பாராம். முதல்ல தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால், உண்மையான சமத்துவம் நீங்கள் பேசுனீங்கன்னா, ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்ற அடிப்படையில் சீமானவர் நிறுத்தியது போல் நீங்கள் தனிச்சு ஒருவேளை நின்னீங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு எவனும் வரல, போர்டை பிடிச்சி நின்றாலும் ஒருத்தன் வரல. கடைசியாக தேமுதிக வரும்னு சொல்லிட்டு இருந்தாப்புல எங்கள் அண்ணன் விஜயகாந்த் தூக்கி வளர்த்தவர் அப்படின்னு, அவங்களும் வரல. அவங்களும் அந்த பக்கம் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கையை காட்டி அந்த அம்மா ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சு. என் மகனுக்கு எம்எல்ஏ சீட்டு, என் தம்பிக்கு எம்பி சீட்டு எல்லாம் கொடுத்துருங்க, மண்டபத்தை கொஞ்சம் சரி பண்ண வேண்டியிருக்கு, திருப்பி பழையபடி காலேஜை கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போயிடுச்சு. அதுவும் சோழி முடிஞ்சு. ஓபிஎஸ் வருவார் அப்படின்னு, மலை நல்லா இருக்கியா மலை அப்படின்னு காத்திருந்தாங்க. நல்லா இருக்க மலைன்ட்டு அவர் அங்கிட்டு போயிட்டாப்புல. ஓபிஎஸ் அவர் மகனும், ஓபிஎஸ் எம்எல்ஏ, மகன் ராஜ்யசபா எம்பின்னு சோழி முடிஞ்சிருச்சு. எல்லாம் அங்கே காலி. உடனே இப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னவர், அந்த கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணி, இது கூட்டணி அப்படிங்கிறாப்புல. போன மாதம் வரைக்கும் டிடிவி தினகரன் பேசிட்டு வரலன்னொடனே, ஓபிஎஸ்ட்டை பேசிட்டு இவங்ககிட்ட யார்ட்டையும் பேசி யாருமே வரலன்னொடனே இப்போ நாம் தனிச்சு நிற்போம், நம்ம தனித்து நின்று பெருமையான வருவாங்க. போட்டியே ஸ்டாலினுக்கா விஜய்க்கா? நீங்க யாரு? நீங்கள் திமுக வீழ்த்தணும், ஆமாம் வீழ்த்தணும். திமுக ஒரு தீய சக்தியா? ஆமாம் தீய சக்தி. திராவிட ஆட்சி மோசமானாச்சு, ஆமாம் மோசமானாச்சு. ஆனால் வீழ்த்துவதற்கான தகுதியும் திராணியும் தெம்பும் உங்களுக்கு இருக்கா? உங்கள்கிட்ட இருக்கிறது வெறும் ரசிக கூட்டம். ஒரு தோல்வியை சந்திச்சா பதறி ஓடிடுவான். திமுக வீழ்த்தணும்னா அதற்கு இணையான, அதை விட ஸ்ட்ராங்கான, அதை வீழ்த்தக்கூடிய ஒரு பேர் அடையாளமாக தமிழ் தேசியம் என்கிற ஒரு ஐடியாலஜி இருக்கு. அந்த ஐடியாலஜி வச்சு தான் திராவிடத்தை வீழ்த்த முடியும். பெரியாருங்கிற பிம்பத்தை உடைக்காம திமுக வீழ்த்த முடியாது. பெரியாருங்கிற அந்த போலியான பிம்பத்தை தகர்க்காம திராவிடத்தை காலி, அதை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உடைச்சிட்டாரு, செதறிட்டாரு. ஒத்த கடப்பாறை தான். ஒத்த கடப்பாறையில் போட்டதுக்கே பொழந்து கிடக்கு. இப்போ 5 கடப்பாறை வரை இந்த தேர்தல் இறக்குறாரு. பிராமண கடப்பாறைனாங்க. 5 பிராமண கடப்பாறையை 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் இறக்க போறாரு. 5 பக்கத்துன்னு 5 கடப்பாறை குத்துனா என்னத்துக்காகவும் திராவிடம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு ஐடியாலஜியா வச்சு வீழ்த்த முடியுமா? எந்த ஐடியாலஜியும் இல்லாத, ஐடியாவும் இல்லாத உங்களை வச்சு வீழ்த்த முடியுமா? இதில் உச்சபட்சம் என்னன்னா, போதைப் பொருளை இவர் ஒழிக்க போறாராம். யாரு இவர்? ஆட்சிக்கு வந்தால் போதைப் பொருளை ஒழிக்க போறார். சரி, நீங்க ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் மூடுவீங்களா மூட மாட்டீங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. டாஸ்மாக் நான் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு சாத்தியப்படுத்துவேன். விஜய்க்கு சொல்ல தைரியம் இருக்கா? டாஸ்மாக்கை அரசு நடத்தக்கூடாதான், ஆனால் தனியார் நடத்தலாமா? கட்சி கூட்டம் போடுறாங்க கரூரில். 5 டாஸ்மாகில் அன்னைக்கு மட்டும் 5 டைம்ஸ் சேல்ஸ் அதிகம். இன்னைக்கு வேலூரில் சுற்றி இருக்கக்கூடிய அகரம் சரி டாஸ்மாகை விசாரிச்சு பாருங்க. நான் எடுப்பேன், ஆர்டியில் எடுப்பேன், கண்டிப்பாக எடுப்பேன். டாஸ்மாக் அதிகாரிட்டையும் கேட்க இருக்கிறேன்.
எவ்வளவு நேற்று சேல்ஸ், இன்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் தெரிஞ்சிடும். போதைப் பொருளை ஒழிக்க வச்சிடணும். என் கட்சி கூட்டத்துக்கு வரும்போது ஒருத்தன் கூட குடிக்கக்கூடாது, ஒருத்தன் கூட மது இருந்தக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது சொல்லுங்க. 10வது பாட்டில் நாங்குடிக்க அண்டாவை கொண்டா சேசடிக்க படத்தில் பாடுறது. படத்தில் பாடிவிட்டு மது அருந்துற மாதிரி புகைப்பிடிக்கிற மாதிரி காட்சியை வச்சுட்டு எல்லா படத்துலையும் சரக்கு அடிக்கிற மாதிரி காட்சி வச்சிருவாரு. ஆனால் இவர் வந்து போதையை போதையை 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு இளைஞருக்கு 2K கிட்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்து அவனை தளபதி மாதிரி சிகரெட் அடிக்கணும், கட்டிங்க போடணும் அப்படின்னு அதை வச்சு குடிச்சிட்டு இருப்பாப்புல. ஒரு மாஸ்டர் படத்தெல்லாம் வச்சு குடிச்சிட்டே இருப்பாப்புல. அப்படி படம் முழுக்க பண்ணிட்டு இவர் வந்து நிஜத்தில் நான் போதையை ஒழிக்க போகிறேன், போதையை ஒழிப்பிற்கான என்ன திட்டம் இருக்குது? டாஸ்மாக இழுத்து மூடுவீங்களா? முழுமையாக சிகரெட்டு இந்த மாதிரி குட்கா மட்கா பான்றாக எல்லாம் தடை பண்ணிடுவீங்களா? அதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? அதை செயல்பாட்டு வரைவில் உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லுவீங்களா? கிடையாது. அது எல்லாத்தையும் தாண்டி இவர் கூடவே ஒருத்தர் இருக்காப்புல, இவரை முதலமைச்சர் ஆக்குன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் கூடிய ஆசிரமத்தை சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காப்புல. அவர் பேர்லேயே பாண்டிச்சேரியில் மதுபான கடை இருக்குது. மதுபான கடையை நடத்துகிறவரை பொதுச்செயலாளராக வச்சுக்கிட்டு இவர் வந்து மது ஒழிப்பு போதை ஒழிப்பு பேசுறாரு. ப்ரோ சாத்தான் வேதம் ஓதக்கூடாது ப்ரோ. ஆனால் அந்த கூட்டத்துக்கு விஜய் பேசுறது தேவ வாக்கா இருக்கு, வேத வாக்கா இருக்கு. ஏன் அப்படின்னா அவன் எல்லாருமே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அவன் ஒரு சோசியல் டஸ்ட்டு. அங்கே ஒருத்தன் வந்திருக்காங்க, பத்திரிகையாளர் போய் கேட்குறாரு அவன்கிட்ட. அவர் பெரிய அயல்நாட்டு அதிபர் மாதிரி இந்த கூட்டத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க என்னன்னு கேட்டு உங்கள் பேரன்னு கேட்டோடனே சுரான்றான். அவன் அதிர்ச்சி ஆகிட்டான், ஷாக் ஆகிட்டாப்புல. 2 நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாப்புல. இவ்வளோ லைவ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னே பேரே சுரா. ஆமாம், சுறா படம் பார்த்து வரச்சில் எங்கள் அம்மா வந்து என்னை பொத்துட்டாங்க, அதனால் வந்து எனக்கு சுறான்னு பிரிச்சாங்க. நல்ல வேலை அவங்க அம்மா வந்து யூத்து படம் பார்க்கல. யூத்து படம் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த சுறான்னு பேர் வச்சுக்க பதிலாக யூத்துன்னு வச்சுருப்பாங்க. இப்போ நினைத்தேன் வந்தாய் பார்த்துருந்தா உங்கள் பேர் என்னங்க? நினைத்தேன் வந்தாய். ஏன் நினைச்ச உடனே வந்தாய், அதனால் நினைச்சேன் வந்தாய். நல்ல ஒன்ஸ் மோர் படம் பார்த்துருந்தா உங்கள் அம்மா வந்து ஒன்ஸ் மோர் பேர் வச்சுருக்கோம். ஒன்ஸ் மோர் எங்கே என்ன எங்கே ஒன்ஸ் மோர் எங்கே இருக்க? ஒன்ஸ் மோர் வா அப்படின்னு கூட வச்சுருப்பாங்க. தளபதி ஒன்ஸ் மோர், கில்லி ஒன்ஸ் மோர்னு வச்சுருப்பாங்க. நான் இந்த ஒரு மயில்சாமி ஒரு படத்தில் போய் பிள்ளைக்கு பேருக்க பாப்பில் விவேக் அந்த நம்பர் எக்ஸ்கியூஸ் மீ அருமையான பேராக இருக்க, 40 மகனே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு போவாப்ல. அது மாதிரி 40 மகனே ஒன்ஸ் மோர், 40 மகனே நினைத்தன் வந்தாய், 40 மகனே சுறா படம் பார்த்துட்டு வந்து அவங்க அம்மா இவனை பெற்றுறதுனால சுறான்னு பேர் வச்சுட்டான். அப்போ அவங்க அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து இந்த நாட்டுக்கு எவ்வளோ பெரிய செய்தியை சொல்கிறாங்க. வாவு சிதம்பரனார் கப்பல் ஓட்டாருங்க, அதனால் நாட்டுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது, வாவு சிதம்பரனார்னு பேர் வச்சேன்னு சொல்லக்கூடிய நாட்டில் நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தாருங்க காமராஜர். அதனால் காமராஜர்னு பேர் வச்சுன்னு சொல்கிறேன். இந்த நாட்டுக்காக வந்து 9 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தாருங்க முத்துராமலிங்க தேவர். அதனால் முத்துராமலிங்கம், முத்து ராமன், முத்துராமலிங்கம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சுபாஷ் போஸு, சந்திரபோஸு, சுபாஷ் சந்திர போஸு, நேதாஜி இப்படின்னு பேர் வைக்கிற இந்த நாட்டில் சரி நாட்டுக்காக வீட்டையே கொடுத்தாருன்னு நேரு அப்படின்னு பேர் வைக்கக்கூடிய இந்த நாட்டில் விடுதலைக்காக போராடிய புலித்தேவன், மருதுபாண்டி, தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், மிகப்பெரிய 1000 ஆண்டுகளுக்கு கோயிலை கட்டிய அருள்மொழி சோழன் என்றும் அருள்மொழிவர்மன் என்றும் அரசேந்திரன் என்றும் கரிகாலன் என்றும் பேர் வைக்கக்கூடிய இந்த நாட்டில் சுறா படம் பார்த்துட்டு வந்து சுறான்னு பேர் வச்ச அந்த தாயை, அந்த புனிதவதியை, அந்த மங்கையரோட திலகத்தை எங்கிருந்தாலும் நான் பாராட்டுறேன். உங்களை மாதிரி ஆத்தாக்கள் 4 பேர் இந்த 4 இடத்துல இருந்தாங்கன்னா இந்த நாடு நாசமாறதை எவனாலையும் தடுக்க முடியாது. ஆத்தா சுராத்தா. உண்மையான பேரே சுரா. எப்ப பிறந்த? 2010 சுரா ரிலீஸ் ஆனப்பியா? அதனால வீட்டுல வச்சுட்டாங்களா? சுறா பாத்துட்டு வந்தாங்க எங்க அம்மா, அப்படியே நான் வீட்டுக்கு வந்தோடனே பிறந்தேன். அதுக்கு சுறான்னு பேர் வச்சுட்டாங்க. ஓகே, அம்மா தீவிர விஜய் ஃபேன். சரி, பசங்க தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா பெண்கள் அரசியலுக்கு வரணும் பேசுகிறோம். உண்மையிலே பெண்கள் அரசியலுக்கு வரணும். பெண்கள் சட்டமன்ற, பாராளுமன்ற, கிளைக்கழக சேர்மன்களாக பல்வேறு பொறுப்பில் வைக்கணும். பெண்கள் ஒரு இடத்துல அரசியல் வரும்போது அவங்களுடைய நிர்வாகம் மிகச்சிறப்பாக இருக்கும். பெண்களுடைய கட்டமைப்புனா குடும்ப நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய பெண்கள் வீதிக்கு வந்து ஒரு நாட்டை நிர்வாகம் செய்கிற, ஒரு ஊரை நிர்வாகம் செய்கிற இடத்துக்கு வரும்போது அந்த நாடு வளரும் வாழும் என்பது மரபு, அதுதான் உண்மையும் கூட. அப்போ பெண்கள் அரசியல்படுத்தப்படணும், பெண்கள் அரசியலுக்கு வரணும். விஜய் கூட்டத்தில் பெண்கள் வராங்க, ஆனால் அவங்க அரசியல்படுத்தப்பட்டிருக்காங்களான்னு இல்லை. ஈரோட்டில் ஒரு பொண்ணு சொல்லிச்சு, இன்றைக்கி வந்து எனக்கு எக்ஸாம், ஆனால் எனக்கு எக்ஸாமை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், எனக்கு விஜய் பிடிக்கும், ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும், ஆனால் எனக்கும் பிடிக்கும். இந்த நினைத்தேன் வந்தா இந்த பூவை காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணவங்களுக்கு பூரா பிள்ளை பிறந்திருக்கு. அந்த பிள்ளைகள் பூரா தான் இப்போ வந்து விஜய் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்குது. அப்படித்தான் ஒரு பிள்ளை வந்து வேலூரில் இந்த பொண்ணு சொல்லுது, என் பேர் தாரண்யா, நான் வந்து இந்த காலேஜில் படிக்கிறேன், இன்றைக்கி எனக்கு பிஎஸ்சி ஜாலஜி படிக்கிறேன், இன்றைக்கி எனக்கு ப்ராக்டிக்கலு, ஆனால் எனக்கு ப்ராக்டிக்கலை விட எனக்கு விஜய் தான் முக்கியம், ப்ராக்டிக்கலோட விஜய் முக்கியம். ப்ராக்டிக்கல் கூட எப்படிலாம் பண்ணிக்கலாம், ஆனால் தளபதி வந்தால் பார்க்க முடியுமா? ஆனால் உண்மையாக சொல்லிச்சு, தளபதி இப்போ பார்க்கலாம், வேறு எப்பயும் பார்க்க முடியாது. ஏன்னா இருந்தாலும் பனையூருக்கு போயிடுவாங்க.
படம் போய் சிசிடிவி தான் பார்க்கணும். தளபதி தளபதி டிவிகேன்னு சிசிடிவி பார்த்து கத்தணும். கோயிலில் போயிட்டு சிலையை பார்த்து கத்துற மாதிரி அந்த சிலைக்கு கூட உயிர் இருக்குமோ இல்லையோ, ஏதோ ஒரு ஆன்மா ஏதோ சக்தி இருந்து அது கேட்டு அது அருள் பாலிச்சா உண்டு. அது கூட அருள் பாலிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே சிசிடிவி பார்த்து கத்தி வரணும். அப்போ இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும், வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படின்னால அந்த பொண்ணு ப்ராக்டிக்கல் கூட போகாமல் வந்திருக்கு. இந்த பிள்ளையை பெற்றிருப்பாங்களே ஒரு பெற்றோர்கள், இந்த பிள்ளையை கல்லூரியில் பாடம் குடிப்பாங்களே ஒரு ஆசிரியர் பெருமக்கள், அந்த பிரின்சிபல்ஸ், அவங்களாம் நினச்சா ரொம்ப ப்ரௌடு மொமெண்ட்டாக இருக்குது. இது மாதிரி 4-5 பிள்ளைகள் நீங்கள் 4 தெருவுக்கு உருவாக்குனீங்க அப்படின்னா விரைவில் தமிழ்நாடு அழிவதை யாராலும் தடுக்க முடியாது. நல்லா இருக்குமா தாரண்யா? நல்லா தாரண்யம்மா நீ. தாரண்யா, நான் வந்து அக்ஸிலியம் காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பிஎஸ்சி ஜுவாலஜி. நான் வந்து காலேஜ் இன்னைக்கு லீவு, தளபதியை பார்க்கணும்னு வந்தேன். எனக்கு வந்து பிராக்டிக்கல் நடக்குது. எனக்கு வேணாம் பிராக்டிக்கல், வேணாம் மார்க் வேணாம், எனக்கு தளபதியை பார்த்தா போதும். அந்த இதுல படிப்புலனா இன்னொரு நாள் நான் பார்த்துப்பேன், மார்க் எடுத்துப்பேன், எல்லாம் பண்ண முடியும். ஆனா தளபதி இன்னைக்கு விட்டா என்னால எப்பயுமே பார்க்க முடியாது. அதனால தளபதிக்காகவே நான் இன்னைக்கு வந்திருக்கேன். விஜயனுடைய இந்த கூட்டத்தை, இந்த பேச்சை பார்த்தவரை ஒன்னே ஒன்று தோணுச்சு, குறைந்தபட்ச அரசியல் புரிதல் உள்ள, குறைந்தபட்ச அரசியல் தெளிவுள்ள யாராவது இந்த பேச்சை கேட்டாங்கன்னா, இந்த நண்பன் படத்தில் ஒரு அமைச்சர் வந்திருப்பாரு. அப்போ அந்த கல்லூரி பிரின்சிபால் சத்யராஜ் கிட்ட என்ன இளவுயா இது அப்படிம்பாரு. அதுதான் எனக்கு கேட்க தோணுது, என்ன இளவுயா இது, அவன் இன்னும் திருந்தலமாமா அப்படின்னு சொல்ற மாதிரி கரூர் விஷயத்துல என் மேல முதலமைச்சர் பழி போட்டீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. கரூர் விஷயத்துல எப்படி? கரூர் விஷயத்துல கரூர்ல 9 குழந்தைகள், 11 பெண்கள், அதுல ஒரு பெண்ணு கர்ப்பிணி, 6 மாத கர்ப்பிணி உட்பட 11 பெண்கள் இறந்து போயிருக்காங்க. இறந்து போன ஒவ்வொரு பெண்ணினுடைய வயிற்றுலையும் சிறுநீரகம் முழுக்க சிறுநீர் நிறைஞ்சிருக்கு. காலையிலிருந்து சிறுநீர் கழுவ கழிக்க முடியாம, அந்த வசதி இல்லாம எல்லா பெண்களும் மூச்சு முட்டி இறந்து போயிட்டாங்க. நெஞ்சு மிதிச்சு ஹார்ட் ரத்தம் வந்து, நுரையீரல் ரத்தம் வந்து அப்படி இறந்து போயிருக்காங்க கொடூரமான முறையில். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மரணத்தை கரூர் மரணம்னு சொல்லியிருக்கலாம், கரூர் கூட்ட நெருக்கடி பிரச்சனை சொல்லிக்கலாம், இல்லை கரூர் சம்பவம் கூட சொல்லலாம். கரூர் விஷயம்ன்றான். கரூருங்கிறது 41 மரணங்கிறது உங்களுக்கு விஷயம் தானா? அது ஒரு செய்தி தானா? விஷயங்கிற செய்தி, கரூர் செய்தி. கரூர் விஷயத்தில் என் மேலே பழி போட்டிங்கன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு அது தொடர்பே இல்லையா? உங்களுக்கு சம்பந்தமே இல்லையா? இதுவரைக்கும் கரூர் விவகாரத்தில், கரூர் கூட்ட நெருக்கடி மரணத்தில் விஜய் வருத்தம் தெரிவிக்கலை, பொது வழியில் மன்னிப்பு கேட்கல. இனி என் கூட்டத்துக்கு வர இது போல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லலை. என் மேலே பழி போட்டிங்கன்னு சொல்லி, அப்போ பழி போட்டிங்கன்னா இதை யாரோ செஞ்சால்தான் அர்த்தம். கரூருக்கு சரியாக மதியம் 12:30 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு 7:30 மணிக்கு வந்தவன் அவன். கரூர் எஸ்பி உள்ளே போக வேண்டான்னு சொன்ன பிறகும் உள்ளே போனவன் அவன். 50 மீட்டருக்கு முன்னாடியே வண்டி நிப்பாட்டுன்னு சொன்ன பிறகும் வண்டியை உள்ளே கொண்டு போனவன் அவன். இவ்வளோ பெரிய நெருக்கடியான இடத்துல வண்டியை உள்ளே கொண்டு போய் திணிச்சதுனால தானே ஏற்படுத்தி மாறணும். காலையிலேருந்து காக்க வச்சதுனால ஏற்படுத்தி மாறணும். வெயிலில் தண்ணி இல்லாமல் டாய்லெட் இல்லாமல் நின்றதுனால தான் இந்த மரணம். வாகன வசதி பார்க்கிங் செஞ்சு கொடுக்காம சந்து பொந்தெல்லாம் பைக்கை கொண்டு போடுறதுனால மக்கள் கூட்ட நெருக்கடி ஏற்பட்டோம், உள்ளே போக முடியாமல் தவிச்சதுனால தான் இந்த மரணம் ஏற்பட்டுச்சு. அப்போ போதுமான ஏற்பாடு இல்லை. விஜயனுடைய காலதாமதம், விஜயனுடைய அசட்டைத்தனம், திமிர்த்தனம், க்ரௌடு மென்டாலிட்டி, நான் தான் பெரிய ஆளுங்கிற மனப்பான்மை, இது எல்லாம் தான் இந்த நிகழ்வு காரணம். ஆந்திராவில் புஷ்பா 2 பட ரிலீஸு, திரையரங்க வாசலில் கூட்ட நெருக்கடி, அல்லு அர்ஜுனா உள்ளே போகிறாரு, அவரை பார்ப்பதற்காக முண்டி அடிச்சு போகிறான், சில பேர் இறந்து போகிறாங்க. உடனடியாக அந்த அரசு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கார். புஷ்பா படமே மிகப்பெரிய ஹிட்டு, புஷ்பா 2 பெரிய ஹிட்டு. அங்கே ஆடியோ லான்ச் போட்டால் 10 லட்சம் பேர் திரள்றான் லக்னோவில். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுனாவை வீட்டில் போய் காவல்துறை கைது பண்ணுது. அது மாதிரி தமிழ்நாடு அரசு பண்ணலை. உண்மையிலே தமிழ்நாடு அரசு அரசியலாகத்தான் கரூர் விவகாரத்தை பார்த்துச்சு. ஏன்னா கைது பண்ணால் விஜய் பெரிய ஆயிடுவார், புஷியானது பெரிய ஆயிடுவார், நம்ம அவனை வளர்த்துவிட்ட மாதிரி ஆயிரும், திமுக அவங்க தான் பெரிய ஆளுன்னு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கரூர் விவகாரத்தில் திமுக அரசு இந்த மீன் போடுறவனை கைது பண்ண மாதிரி, எங்களை கைது பண்ண மாதிரி, எங்கள் மீது குண்ட சட்டம் போட்டது போல திமுக அரசு பண்ணிச்சா? திமுக அரசு அதை கடந்து தான் போச்சு. ஆனால் திமுக அரசு கடந்து போனதை என் மேலே பழி போட்டுச்சுன்னு சொல்லி சொல்கிறான்னா, இதுவரைக்கும் வருந்தலை, வேதனைப்படலை, அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பேசுகிற ஒருத்தர், அதை விஷயம் அப்படின்னு சொல்கிற ஒருத்தன் எப்படி நல்ல தலைவனாக இருக்க முடியும்? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து